ஐபிசி தமிழின் பேசும் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். மீண்டும் இந்த வாரம் ஒரு புதிய விடயத்துடன் உங்களை சந்திக்கின்றோம். தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் 59வது அமெரிக்காவினுடைய அரச அதிபருக்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது. கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் இந்த மாதம், அதாவது நவம்பர் மாதம் 2020 இந்த வருடம் நவம்பர் மாதம் அந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதுக்கான விவாதங்கள் உலகம் முழுவதுமே சூடுபிடித்திருக்கின்றது. அமெரிக்காவில் அது மிகப்பெரிய விவாதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. டெமோக்ராட் சார்பாக ஜோய் பைடன் அவர்களும், ரிப்பப்ளிக்கன் சார்பாக தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் மிகவும் முன்னிலையில் இவர்கள் இது பிரதான வேட்பாளர்களாக முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். இந்த வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தேர்தலை ஒட்டிய இந்த வாத பிரதிவாதங்களில் யார் முன்னணியில் இருப்பார்கள் என்ற கருத்து கணிப்புகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இது தொடர்பாக இன்றைய இந்த நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. இது தொடர்பாக நம்முடன் இணைந்து பேசுவதற்காக தமிழ் சொல்லாட்டியினுடைய ஒருங்கிணைப்பாளர், சர்வதேச ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் சேனன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சேனன், உங்களை நேரடியாக நாங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று கனடாவில் இருந்து ஆசிரியரும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய உறுப்பினராக இருக்கும் குமணன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். மற்றும் அமெரிக்காவில் இருந்து சட்டத்தரணியாக இருக்கின்ற விக்னேஸ்வரன் அவர்களும் நம்முடன் இன்று இந்த நேரலையில் இணைந்திருக்கின்றார்கள். மூவரையும் மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு நேரடியாக நான் விக்னேஸ்வரனிடம் இருந்தே ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த தற்போது இருக்கும் சூழ்நிலையில் கருத்து கணிப்புகள் பல்வேறு தரப்பட்ட விடயங்களை சொல்கின்றது. கருத்து கணிப்புகள் உண்மையாகுமா அல்லது கருத்து கணிப்புகளின் எதிர்வு கூறல் சரியாகுமா என்ற கேள்வி கடந்த முறை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலின் முன்னே நடைபெற்ற கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய இருக்கின்ற கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுகின்றன? அதன் சாத்தியப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது அமெரிக்காவில்? பொதுவாக கருத்து கணிப்பு என்று வர்றபோது கருத்து கணிப்பு நம்ப தகுந்ததாக இருக்கிறது. இவ்வளவு காலம் அப்படித்தான் இருந்தது. 2016 ஆண்டு கிட்டத்தட்ட இந்த நேரத்தில் தேர்தலுக்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்பு, தேர்தல் வருகிற கிழமை நவம்பர் மாதம் 3ஆம் தேதி நடைபெறும். இந்த நேரத்தில் ஹிலரி கிளின்டனுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலே இருந்த வித்தியாசம் கிட்டத்தட்ட 2%. ஆனால் இப்போ இந்த முறை ஜோ பைடனுக்கும், டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஜோ பைடனுக்கும், ரிப்பப்ளிக்கன் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில இருக்கிறது கிட்டத்தட்ட 7%. 16ஆம் ஆண்டு மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்தபடி ஹிலரி கிளின்டன் வெற்றியடையவில்லை. காரணம் சொல்கிறார்கள் சீக்ரெட் ஓட்ஸ் என்று, ஹைடன் ஓட்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது சிலர் தங்கள் இது யாருக்கு வாக்களிக்க போகிறோம் என்பதை வெளிப்படையாகவே சொல்லாமல், அல்லது தாங்கள் மறு சைடுக்கு வாக்களிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த சைடுக்கு அவர்கள் மறுபக்கத்திலே வாக்களித்த காரணத்தால் போன முறை ட்ரம்ப் வெற்றி பெற்றார். அதுவும் மிகவும் குறைந்த மார்ஜின், குறைந்த பெரும்பான்மையிலேயே எல்லா இடங்களிலும் எந்தெந்த தொகுதி, எந்தெந்த மாகாணங்களிலே அவர் வெற்றி பெற்றாரோ அந்தந்த மாநிலங்களிலே மிகவும் குறுகிய வாக்கு வீதத்திலே தான், வாக்கு வித்தியாசத்திலே தான் வெற்றி பெற்றார். இம்முறை அப்படியான ஒரு நிலைமை வரும் என்று சிலர் எதிர்பார்க்கிறார்கள், பலர் எதிர்பார்க்கவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இதுவரையில போஸ்டல் ஓட்ஸ், அதாவது தபால் மூலமாக வாக்களிக்கிற எண்ணிக்கை இன்றைக்கு வரையில 70 மில்லியன். இது வரலாற்றிலேயே, அமெரிக்க வரலாற்றிலேயே இவ்வளவிற்கு தபால் வாக்குகள் வாக்களிக்கப்பட்டது இதுதான் முதல் முறை. அதிகமான தபால் வாக்குகள் டெமோக்ராட் பார்ட்டியில் உள்ளவர்களால் அதிகமான தபால் வாக்குகளை தபால் மூலமாக வாக்களிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நான் என்ன பொறுத்தளவிலே நான் ஜோ பைடன், கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கிறேன். பலரும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். கனடாவிலிருந்து குமணனுடன் நேரடியாக வருகின்றேன். இதே கேள்விதான். உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் இந்த கேள்வியிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் நினைக்கின்றேன். கருத்து கணிப்புகள் இன்று அதனுடைய எதிர்வு கூறல்கள் எவ்வாறு இருக்கின்றது, அதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? வணக்கம். நாங்கள் கனடாவில் இருக்கிற மக்கள் கூட ஆக்கள் ஜோ பைடனோட தான் அவர்கிட்ட இஷ்யூஸோட நாங்கள் அக்ரி பண்றது. நீங்க கனடா பார்த்துனீங்கன்னா நாங்கள் கூட லெஃப்ட் லீனிங் தான்
நிற்பான். பின்ன யூஎஸ் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டியே அவ்வளோ லெஃப்ட் லீனிங்களா, வெரி மோர் மாடரேட் சென்ட்ரல். ரிப்பப்ளிகன் பார்ட்டியை பார்த்தீங்கன்னா வெரி ஃபார் ரைட். பின்ன கூட கனேடியன் பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கும் டெமோக்ராட்டிக் பார்ட்டி யூஎஸும் எங்களோட மிச்ச பார்ட்டியல் கனடா லிபரல் பார்த்தீங்களா என்டிபி பார்த்தீங்கன்னா வெரி ஃபார் லெஃப்ட். பின்ன கூட அவைல் பெர்னி சாண்டர்ஸ், ஜோ பைடன் இஷ்யூஸோட தான் கூட சேர்ந்து நிற்பினா. பின்ன நாங்கள் கனடாவில் வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் Joe Biden and Kamala Harris to become the next president of the United States. நிச்சயமா சேனன், தற்போது குமணனுடைய கருத்தின் அடிப்படையில் ஒரு இடதுசாரிய தன்மை கொண்டவர்கள் அங்கு அதிகமாக இருக்கின்றனர். அதன் அடிப்படையில் ஒரு வாக்களிப்புகள் இடம்பெறும் என்பதும் அல்லது அதனை நோக்கிய அந்த பார்வையும் அவருடையதாக இருந்தது. பிரித்தானியாவில் இடதுசாரி லேபர் கட்சியினுடைய கடந்த முறை தலைவராக இருந்தவர் தற்போது அங்கு நீக்கப்பட்டிருக்கின்றார். இடதுசாரிகள் மீதான ஒரு தாக்குதலாக இது பார்க்கப்படுகின்றது. இந்த அரசியல் சூழ்நிலையில், இன்று ஏற்பட்டிருக்கிற இந்த அரசியல் சூழ்நிலையில் எவ்வாறு முக்கியத்துவம் வருகின்றது இந்த முக்கியமாக இந்த அமெரிக்காவுடைய தேர்தல் என்பது, டொனால்ட் ட்ரம்ப் வருவதோ அல்லது ஜோ பைடன் வருவது என்பதோ என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது, அல்லது இந்த கருத்து கணிப்புகள் அடிப்படையில் என்ன மாதிரியான எதிர்வு கூறல்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம்? கருத்து கணிப்புகள் பொதுவாக சரியா இருக்கு. பொதுவாக அதாவது இப்போ ஒரு சமூகம் சாதாரணமான ஒரு சூழ்நிலை இருக்க கருத்து கணிப்புகள் சரியாக இருந்ததை நாங்க பார்த்தோம். ஆனா ஒரு டேர்ம்லெஸ் சிச்சுவேஷன், சமூகம் ஒரு இயங்குதளம், வேற ஒரு சீரியஸான ஒரு இயங்குதளம் நோக்கி நகர்ந்த நிலையில், பல்வேறு பிரச்சனைகள் நகர்ந்திருக்கிற நிலையில் கருத்து கணிப்புகளை சரியாக கணிப்பது மிக கஷ்டம். ஏன்னு சொன்னால் அந்த சாம்பிள், பொதுவாக எடுக்கின்ற சாம்பிளை பொறுத்தது, ஒவ்வொரு யூனிவர்சிட்டிகள் இந்த கருத்து கணிப்புகளை செய்வார்கள். அவர்கள் எடுக்கிற சாம்பிள் பெரிதாக இருந்தால் அவர்கள் யூஸ் பண்ற டெக்னிக்குகள் எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய சிச்சுவேஷனையும் சாம்பிளை பெருசாக்க வேண்டிய சிச்சுவேஷனும் சமீபத்தில் உருவாகினதுக்கு காரணம் கருத்து கணிப்புகள் பொதுவாக சரியாக எடுக்க முடியவில்லை. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனில் பொதுவாக கருத்து கணிப்புகளை மட்டும் வைத்து தீர்மானிக்க முடியாது. பெரும்பாலும் அது பிழைத்துக் கொண்டு போற ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும், இங்க இருக்க யூகாவன் இருக்கின்ற பிரச்சனை, அது ஒன்று. இரண்டாவது, அதற்கு காரணம் சமூக அசைவுகள் அதிகமாக இருக்கின்றது. சமூகத்து மக்களுடைய அசைவுகள், பல்வேறு பிரச்சனைகள். இன்றைக்கு இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டம் ஒரு முக்கியமான காலகட்டம். அதாவது இதுவரை காலம் எதிர்பாராத உலக பொருளாதார மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாகி இருக்கின்றன உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளும். மிகப்பெரிய ஒரு டிக்ளைன், ஒரு தொய்வை சந்திச்சிருக்கின்றது மிகப்பெரிய பெரும் பொருளாதாரங்கள் என்று சொல்லப்படுகின்ற பொருளாதாரங்கள். குறிப்பாக தேய்பிரையில் இருக்கின்றது அமெரிக்க பொருளாதாரம். சீன பொருளாதாரம் ஓரளவுக்காவது கொஞ்சமாவது வளர்வதற்கான ஒரு நிலவு இருக்கிறது போல அல்ல, ஒரு டிக்ளைன். இப்ப இன்னும் ஒரு வருட காலத்துக்குள்ளேயே பெரிய மார்க்கெட் என்பது ஆசியாவை நோக்கி நகர்ந்து விடும். உலகத்திலேயே மிகப்பெரிய மார்க்கெட். இது ஒரு பெரிய ஒரு காம்படிஷனான ஒரு காலகட்டம், ஒரு டிக்ளைனிங் ஒரு காலகட்டம், ஒரு வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற ஒரு பேரரசு பற்றின ஒரு தன்மைகளை பார்க்கலாம் அமெரிக்கா பொறுத்தளவு. அது ஒரு காலகட்டம். மற்றது ஒரு பெரிய கிரைசிஸ். இன்றைக்கு எந்த ஒரு சமீப காலத்துல எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் சாவை தூக்கி ஒரு சைட்ல வச்சு போட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையா இல்லை என்று தேர்தலுக்கு போன ஒரு பிரசிடென்ட் கிடையாது இதுவரை காலம். அப்படியான ஒரு பொலிட்டிக்கலி ஒரு டீஜெனரேட்டட் ஒரு பெரிய கிரைசிஸ், லீடர்ஷிப் கிரைசிஸ். அங்க இருக்கிற டெமோக்ராட்டிக் பார்ட்டியா இருக்கலாம், ரிப்பப்ளிகன் பார்ட்டியா இருக்கலாம், எல்லா கட்சிகளிலுமே ஒரு பெரிய லீடர்ஷிப் கிரைசிஸ் எதிர்கொண்டிருக்கின்ற ஒரு காலம். அரசியலே ஒரு நெருக்கடிக்குள்ளாகி இருக்கின்ற ஒரு காலகட்டம். அதோட குளோபலைசேஷன், ரிவர்சல் என்று பல்வேறு தன்மைகள் இதுவரை காலமும் நாங்கள் வாழாத இன்னொரு உலகத்துக்கு நாங்கள் நுழைந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இந்த எலெக்ஷன், இந்த தேர்தல் நிகழ்கின்றது. இதுதான் அந்த முக்கியமான பிரச்சனை. இதுல தொடர்ந்து இதுல யார் வெல்லுவார், டெமோக்ராட்டிக் கட்சி வெல்லுமா அல்லது ரிப்பப்ளிகன் கட்சி வெல்லுமா என்ற கேள்வி ஒரு பெரிய கேள்விதான். ஆனா இப்ப இருக்கின்ற சிச்சுவேஷன்ல, இப்ப விக்னேஸ்வரன் சொன்னது போல, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ட்ரம்ப் தோற்பதற்கான சூழ்நிலை தான் அதிகமாக இருக்கின்றது. டெமோக்ராட்டிக் கட்சி வெல்வதற்கான சூழ்நிலை தான் அதிகமாக இருக்கின்றது. ஒரு அதுக்காக ஆட்சிக்கு வருகின்ற டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஓகே மிச்சம் எல்லாத்தையும் தலைகளாக மாற்றிவிடுமான்றது அது வேறு கேள்வி. அது தனியாக பேசுவோம் தொடர்ந்து. ஆனால் இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த இதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கான மக்களை பொறுத்த அளவில் அங்கே பல்வேறு போராட்டங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஒரு இடதுசாரியம் சார்ந்த ஒரு குமணன் சொன்னது சரி, ஒரு இடதுசாரிய கட்சி என்று டெமோக்ராட்டிக் கட்சியை சொல்ல முடியாது. இடதுசாரியம் சார்ந்து அங்க 2 பேர் நிற்கிறார்கள். ஹாவி ஹாக்கின்ஸ்
அஞ்சலா வோக்கர்ன்னு சொல்லி ஒரு கிரீன் பார்ட்டியை சேர்ந்தவர்கள். அவர்கள் இடதுசாரி இங்க இருக்கின்ற கிரீன் மாறியில் யூரோப்ல இருக்கின்ற கிரீன் மாறி எல்லாம் அவர்கள் இடதுசாரிய கொள்கைகளை முன்வைக்கின்றார்கள், தேர்தல் நிற்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூட மிகப்பெரிய வாக்கை வெல்ல போவது ரொம்ப கஷ்டம். என்னதான் ஆன்டி ட்ரம்புக்கு எதிரான வாக்களித்தல் என்பது இன்றைக்கு பெரிய பிரச்சனை. இன்றைக்கு அது எல்லா மத்தியிலேயும் ஒரு டோமினண்டா இருக்கிறதுனால, அந்த லெசர் ரிவிலிசம் டோமினண்டா இருக்கிறதுனால அவர்களுக்கான வாக்குகள் கம்மியாக விழலாம். ஆனா அதற்காக அங்கு வந்து ஒரு இடதுசாரியத்துக்கான ஆதரவு இல்லை என்று சொல்வது தவறு. இப்ப கனடாவில் NDP மாதிரியான கட்சியை விட மிக பலமான ஒரு கட்சி அமெரிக்காவில் உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கின்றன. நிச்சயமாக அதை பற்றி பேசலாம். முக்கியமாக நான் விக்னேஸ்வரிடம் இருந்து இதனை இந்த கேள்வியை முன்வைக்கலாம் நினைக்கிறேன். ஒரு ட்ரம்புக்கு எதிரான அலை என்று உருவாகி இருக்கின்றது. அது ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்த காலம் தொட்டு அந்த பிரச்சனை பேசப்பட்டு கொண்டிருந்தது. அவருக்கு எதிரான அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற அல்லது ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட அறிவிக்கப்பட்ட அடுத்த நாளில் இருந்தே மிகப்பெரிய போராட்டங்கள் அமெரிக்காவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த ட்ரம்புக்கு எதிரான அலை என்பதுதான் ஜோ பைடனுக்கான ஆதரவாக மாற்றப்பட்டிருக்கின்றதா, அவ்வாறு கட்டமைக்கப்படுகின்றதா, அல்லது ஜோ பைடன் அவருடைய திட்டங்கள் அல்லது அவருடைய கொள்கை சார்ந்த விடயங்கள் மக்களால் கவரப்பட்டு அவருக்கான ஆதரவு அங்கு அவர் வெல்வதற்கான சாத்திய கூறுகள் அங்கு ஏற்பட்டிருக்கின்றதா? அந்த நிலைமையை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் விக்னேஸ்வரன்? தம்பி சேனன் சொன்ன மாதிரி இங்க அவர் கேட்டு சொன்னதுக்கு நான் அதற்கான ஒரு பதிலை சொல்ல வேண்டியிருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தளவில் அமெரிக்காவினுடைய அரசியல் பொருளாதார சூழ்நிலை வலதுசாரி என்று ஃபார் லெஃப்ட் என்ற இடத்துக்கு போக முடியாது ஒன்று. மற்றது இந்த COVID-19 வருவதற்கு முன்பு தேர்தல் நடந்திருந்தால் அல்லது கோவிட் வராமல் தேர்தல் நடந்திருந்தால் நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு வந்திருப்பார். டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான ஒரு அலை என்று நாங்கள் இதை சொல்ல முடியாது. டொனால்ட் ட்ரம்ப் எப்படி இந்த COVID-19 கையாண்டார் என்றதான் இப்ப இருக்கிற பிரச்சனை. இப்ப பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் ப்ரோக்ரஸ், அதாவது பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் எடுத்து பார்க்கிற போது டொனால்ட் ட்ரம்புக்கு பலமான ஆதரவு இருந்தது. அமெரிக்க பொருளாதாரம் ஒரு மேல்நிலைக்கு போய் கொண்டிருந்தது. அது உண்மையா ஒரு காலன் நீரான சூழ்நிலையா அல்லது உண்மையா என்றது வேற விஷயம். ஓகே, பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறார்கள் இதெல்லாம் ஒரு டெம்பரரியானது, ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு வந்த ஒரு விஷயம். ஆனாலும் மக்கள் பொருளாதாரம் சரியான முன்னேற்றம் அடைந்தது. ஏனென்றால் இங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் ரேட், அதாவது தொழிலின்மையின் அளவு குறைந்திருந்தது, தொழில் கூடியிருந்தது, நாட்டினுடைய தேசிய வருமானம் கூடியிருந்தது. இப்படியான விஷயங்கள் மட்டுமல்ல, டொனால்ட் ட்ரம்பினுடைய அமெரிக்கா இஸ் த ஃபர்ஸ்ட், அமெரிக்கா இஸ் கிரேட் என்ற அந்த கோஷம் அமெரிக்க மக்களால் பெருமளவு வரவேற்கப்பட்டது. ஆனால் இந்த COVID-19 வந்ததற்கு பிறகு அதை அவர் கையாண்ட விதம் கூட அந்த கையாண்ட விதத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான ஒரு நிலைமை இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கு. அவர் இந்த தேர்தலிலே தோற்பார், அதுதான் மெயின் இஷ்யூ. நீங்க பார்த்தீங்கள் என்றால் மெயின் இஷ்யூ கோவிடை எப்படி அவர் கையாண்டார். உதாரணமா நீங்கள் இந்த 2 டிபேட்ஸ் பார்த்திருப்பீங்கள், பிரசிடென்ட் டிபேட், அதாவது ஜனாதிபதிகளுக்கான 2 வாதங்கள். அந்த வாதத்தில் பார்த்தீங்கன்னா ஜோ பைடனுடைய முக்கியமான பாயிண்டே இந்த COVID-19 இவர் எவ்வாறு கையாண்டார், எப்படி இவர் விஞ்ஞானிகளுடைய, வைத்தியர்களுடைய, நிபுணர்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் நிராகரித்து தன்னுடைய பாட்டிலே தன்னுடைய விதமாக இந்த பொருளாதாரத்தை அது திறக்க வேண்டும், கடைகளை திறக்க வேண்டும், வியாபாரங்களை திறக்க வேண்டும் என்று தன்னிச்சையாக எடுத்த முடிவு. அதுவும் என்ன காரணம் என்று சொன்னால் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தால் அவருக்கு இருக்கிற ஆதரவு விழுந்துடும் என்ற காரணத்தால் COVID-19 டவுன் பிளே பண்ணி செய்ததால தான் அவருக்கு இன்றைக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்றதை தவிர டொனால்ட் ட்ரம்புக்கு என்ற ஒரு பெரிய எதிரான அலைகள் என்று அதுக்கு முதலிலே இல்லை. நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிடும்போது சொன்னீர்கள் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை ஒரு தீவிர வலதுசாரியம் சார்ந்ததாக பார்க்க முடியாது, ஒரு ஃபார் ரைட் என்ற அடிப்படையில் இருந்து பார்க்க முடியாது என்று. அது எதன் அடிப்படையில் நீங்கள் அந்த கருத்தை முன்வைத்தீர்கள்?
பாத்தீங்கன்னா அமெரிக்கான வரலாறே, பொருளாதார வரலாறே, அமெரிக்கானுடைய வரலாறே கேபிட்டலிசம். நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்பெல்லாம் இந்த நாட்டுல வந்து பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கே இந்த நாடு வந்து கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி என்று தான் சொல்லினமே தவிர சின்ன பிள்ளையில இருந்து அதான் சொல்லினோம். அதாவது வந்து இந்த நாட்டுல வந்து மக்கள் தங்களோட முயற்சியால் முன்னுக்கு வர வேணும், அரசாங்கத்துல தங்கி இருக்கக்கூடாது, லெஸ் கவர்மெண்ட் என்ற அந்த அடிப்படையில தான் இந்த நாட்டின் வரலாறே போய்கொண்டிருக்குது. அது அரசியல், பொருளாதாரம் எல்லாமே அது மாதிரி தான் போய்கொண்டிருக்கு. ஆனால் இடதுசாரி அதாவது தீவிர இடதுசாரிகள் என்ற அந்த அந்த நிலைமை இந்த நாட்டில் வர்றதுக்கு ஆன சூழ்நிலை இல்லை. சேரன், இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? முக்கியமாக இப்போ விக்னேஸ்வரன் முன்வைத்த புள்ளிதான் இது. இங்கு பிரித்தானியா பாராளுமன்ற தேர்தலின் போதும் இந்த விடயங்கள் பேசப்பட்டிருந்தது. முக்கியமாக ஜெரமி கோர்பினை சுற்றி நடந்த விவாதங்களாக இருக்கட்டும், அல்ல அவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கட்டும், அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களாக இருக்கட்டும், இவருடைய கொள்கைகள் இங்கு ஏற்புடையதாக இல்லை, இது ஒரு முதலாளித்துவ நாடாக இருந்திருக்கின்றது, அல்ல முதலாளித்துவ தன்மை கொண்ட நாடாக இருந்து கொண்டிருக்கின்றது, இதற்கான சாத்தியப்பாடுகள் இங்கே இல்லை என்ற விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றது. அவர் மற்றும் இன்னுமொரு விடயம் விக்னேஸ்வரன் சொட்டு சென்றது, இந்த பேண்டமிக்கு பிறகாகத்தான் இந்த பிரச்சனை டொனால்ட் ட்ரம்புக்கு வந்திருக்கின்றது என்பதும் ஏதோ ஒரு வகையில் அமெரிக்க பொருளாதாரம் என்றது வளர்ச்சி நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இந்த விடயங்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இது பல்வேறு பிரச்சனைகள். இதுல ஒன்று முக்கியமா, உலகத்துல எல்லா நாடுமே கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியாகத்தான், பெரும்பான்மையான நாடுகள் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியாகத்தான் இருக்கின்றன. டிக்டேட்டர்ஷிப் இருக்கின்றன, இப்ப நார்த் கொரியா மாதிரி ஒரு சர்வாதிகாரங்கள் இருக்கின்றது, ஒரு ஹைபிரிட் மாதிரி சைனா இருக்கின்றது. ஆனா பெரும்பான்மையான நாடுகள் முதலாளித்துவ நாடுகள் தான். மேற்குலகில் கூட ஒரு நாடும் இந்த சோசியலிச நாடு கிடையாது. அப்ப அது பொதுவா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதை சொல்றதால ஒரு பிரியோசனம் இல்லாத அமெரிக்க வரலாறு அப்படி என்றல்ல. ஆனா அமெரிக்காவுக்கு ஒரு கேபிட்டலிஸ்ட் ஹிஸ்டரி உண்டு. அதாவது பிச் ஹண்டிங். அதாவது உங்களுக்கு தெரியல, யூஜின் டெப்ஸ் என்ற ஒருத்தர் இருந்தவர் அமெரிக்கன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல நின்று வெண்டர் 1 மில்லியன் மேற்பட்ட மக்கள் வந்து 2ஆம் உலக காலத்து அந்த பீரியட்ல வந்து அவருக்கு வாக்களிப்பார். அது மட்டும் கிடையாது, ஹாலிவுட்ல இருந்து மிகப்பெரிய ஒரு லெஃப்ட் ஹிஸ்டரி ஒன்று இருக்குது. சிகாகோ, இன்றைக்கு நாங்கள் மேடே சொல்றோம், அமெரிக்கால இருந்து தான் வந்தது. நாங்கள் சிகாகோல பல்வேறு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, டீச்சர் ஸ்ட்ரைக், அப்படி டீம்ஸ் ஸ்ட்ரைக், நிறைய பயங்கரமான போராட்டங்கள் நிறைஞ்ச ஒரு நாடு. ஆனா இந்த வரலாறு ஒரு காலத்தில் அழித்தொழிக்கப்பட்டது. மெட்டாத்தியிசம் என்று சொல்லி அந்த பீரியட்ல வந்து அழித்தொழிக்கப்பட்டு வேட்டையாடப்பட்டு இடதுசாரிகள் ஹாலிவுட்ல இருந்து, உங்களுக்கு தெரியும் ஐன்ஸ்டைன் கூட, எட்கார் ஹூவர் FBI உடைய டைரக்டர் இருந்தவர் அந்த காலத்துல. அவர் ஐன்ஸ்டைனுக்கு கூட ஒரு 1000 பக்கம் ஒரு ஃபைல் வச்சிருந்தார். உங்களுக்கு தெரியும், அது நீண்ட கால ஒரு வரலாறு இருக்கு. இதன் மூலமாக US இருந்த இடதுசாரிகள் நொறுக்கப்பட்டு காணாமக்கப்பட்டார். இதான் அந்த பிரச்சனை. அதனால அங்கு வந்து ஒரு சோசியலிசம் சொன்னா ஒரு துவச சொல் போல், ஒருத்தரை ஏசுகிறது போல். இப்ப கூட இந்த தேர்தலில் ட்ரம்ப் வந்து சொல்லி இருக்கிறார், அமெரிக்காவை ஒரு சோசியலிச நாடாக்குவதற்காக இவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை இப்ப 2 நாளைக்கு முதல் நடந்த ஒரு ஸ்பீச்ல சொல்லி இருப்பார். அதை மிரட்டுதல். அதாவது சோசியலிசம் சொன்னால் அப்ப ஸ்டாலின் மாதிரி ஒரு வந்து இங்க ஒரு எல்லாத்தையும் உடைக்க போறார்கள். ஆனால் யதார்த்தம் இன்று வேறு. அமெரிக்கா இன்று ஒடுக்கப்படுகின்ற அங்கிருக்கின்ற ஒர்க்கர்ஸுக்கு இருக்கின்ற கண்டிஷன் டோட்டலி டிஃபரெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட் அது கூடவே இல்லை. இன்றைக்கு செகண்ட் வேர்ல்ட் வார், அதாவது கிரேட் டிப்ரெஷன் சொல்லப்படுகின்ற 1930s இருந்த அளவுக்கான, அதுக்கு பிறகு இப்ப இருக்கிற நிலைமை அதோட தான் கம்பேர் பண்ணலாம். அவ்வளவு தூரத்துக்கு மோசமாக போயிருக்கின்றது இப்ப இருக்கிற நிலைமை. 36 ஒரு கட்டத்துல பெர்சன்டேஜ், இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் அது என்ன பெர்சன்டேஜ்ன்றது ஒரு கொஸ்டினா இருக்கு. நீங்க வந்து நுரியால் ருபினி என்ற ஒரு எக்கனாமிஸ்ட் இருக்கிறார், அவருடைய ஆய்வுகள் சிலதுகளை படிச்சீங்கன்னா தெரியும். சிக்கலான ஒரு கட்டத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவில் இருக்கின்ற பெரும்பான்மைகள். உங்களுக்கு தெரியும், ஹரிகேன் கட்ரினா வந்த பொழுதுதான் பெரும்பான்மையான உலகத்து மக்களுக்கு தெரிந்தது அங்கிருக்கின்ற பிளாக், அங்கிருக்கின்ற லட்டினோ கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் எந்த மாதிரியான ஒரு வறுமையான ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையான வறுமைக்குள் முடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தது. இப்ப உங்களுக்கு பிளாக் லைவ்ஸ் மேட்டர் தெரியும். இப்படி நீண்ட பெரிய பிரச்சனை. விஸ்கான்சைன் என்ற ஒரு இடத்துல வந்து ஒரு கால போன முறை ட்ரம்புக்கு வாக்களித்தார்கள். ஆனா ட்ரம்ப் இப்ப விக்னேஷன் சொல்லும் போது அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னு சொல்லி அங்க இருக்கின்ற ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் வந்தார். ஆனா ஒன்னும் கொடுக்க முடியல. அதான் பிரச்சனை. அங்க அதுக்கு பிறகு இமீடியட்டா ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது. இன்றைக்கு அதே இடத்துல ட்ரம்ப் வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இங்க அங்க இருக்கின்ற ஒயிட் ஒர்க்கிங் கிளாஸை அப்பீல் பண்ணி வந்த ட்ரம்ப்
இன்றைக்கு அந்த ஒயிட் ஒர்க்கிங் கிளாஸுக்கு டெலிவர் பண்ணல. forget about the black workers and latino workers. அவர்களை பொறுத்த அளவுல டிசைசிவ் கிளியர் கட்டான ஒப்போசிஷன் இருக்குது ட்ரம்புக்கு பெரும்பான்மையானவர்கள். ஆனா ஒயிட் ஒர்க்கிங் கிளாஸை வந்து இன்றைக்கு வந்து பெரும்பான்மையானவர்கள் எதிராக திரும்புகிற ஒரு கட்டம் தான் இருக்கின்றது ட்ரம்புக்கு. அதோட சேர்த்து இப்ப சமீபத்துல வந்த சர்வேஸ் சில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 50 அங்க இருக்கின்ற யங் இளைஞர்கள் மத்தியில் 50% மேற்பட்டவர்கள், சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 70% கூட போட்டு இருக்குது. நீங்க கூகுள் அடிச்சீங்கன்னா பல்வேறு ஆய்வுகள் வேற வந்து தங்களை சோசியலிஸ்ட் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பேர்னி சாண்டர்ஸ் மாதிரியான இடதுசாரிகளை சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கிறார்கள். பேர்னி சாண்டர்ஸ் என்றது ஒரு சாதாரண ஒரு கவர்னர், மிகப்பெரிய ஒரு வே தன்னை சோசியலிஸ்ட் என்று சொல்லிக் கொள்வார்கள். அதை விட அவருடைய கொள்கை, அவர் எவ்வளவு தூரத்துக்கு சரியான சோசியலிஸ்டா இல்லையா என்பது வேற விஷயம். ஆனா அவருடைய கொள்கைகள் பல பயங்கர பாப்புலர், இன்றைக்கும் பாப்புலர். அதை ஹெல்த் கேர் வந்து தேசியமயப்பட்ட முறையில் இயங்குவது அல்லது எஜுகேஷன் எல்லாருக்கும் ஃப்ரீயா இருக்கும் என்பது என்று பல்வேறு கொள்கைகள் வந்து இன்றைக்கு மிக பாப்புலராக இருக்கின்ற ஒன்று. இன்றைக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்து திட்ட தெளிவா இல்லை. உங்களுக்கு தெரியும் பேர்னி சாண்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட நாமினேஷன் வெல்லக்கூடிய ஒரு கட்டத்தில் இருந்தார். வெல்ல முடியாம போனதுக்கு பல்வேறு ரீசன் இருக்கு, அதை தனியாக அனலைஸ் பண்ணலாம். அவர் வென்றிருந்தார் கிளிய கட்டா சொல்லலாம் இன்றைக்கு ட்ரம்ப் டிஃபீட் பண்ணப்பட்டிருப்பாரு. ஆனா பைடனுக்கு இருக்கிற பிரச்சனை என்று சொன்னா, கிளின்டன் பீரியட்ல அமெரிக்க ஒர்க்கிங் கிளாஸ் பட்ட வேதனையும் கொடுமைகளும் ஆக்கினைகளும் தான் இன்றைக்கு அது ட்ரம்பை வந்து இன்றைக்கு ஆட்சிக்கு கொண்டு வந்து சேர்த்தது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் ஒபாமா பார்க்கப்படுகிறார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பல ஒயிட் ஒர்க்கிங் கிளாஸால் பைடன் பார்க்கப்படுகிறார். 2 முறை வைஸ் பிரசிடண்டா இருந்தவர் பைடன். இதை வச்சுதான் இப்ப ட்ரம்ப் அவரை தூக்கி அடிச்சு கொண்டிருப்பதை நீங்க பாக்குறீங்க. அப்ப இந்த ஒரு பிரச்சனையால ஒரு சொல்யூஷன் ஆல்டர்னேட்டிவ்ன்றது கிளியர் கிடையாது. உங்களுக்கு தெரியும், இங்க பெர்னி சாண்டர்ஸ் வந்து தலைமைக்கு வரும்போது எவ்வளவு யங் பீப்புள் வந்து அள்ளி கொண்டு போனார்கள். அவர்களை எதிர்ப்பதற்காக என்ன பிரச்சனை எல்லாம் செய்தார்கள். இப்பவும் கூட அவர் விட்டுட்டு போன பிறகு கூட அவரை கட்சியில இருந்து வெளியேற்ற அளவுக்கு அவரை பயத்துல அடிச்சு நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதுதான் பிரச்சனை. ஒரு இடதுசாரியா வரும்பொழுது பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. அதையும் மீறி அவர் அந்த நாமினேஷனுக்கு நின்று இருந்தால் அது ஒரு கிளியர் கட் விக்டரியா இருந்திருக்கு. அந்த சோசியல் ப்ரோசஸை விளங்கி கொள்றது, அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனையை விளங்கி கொள்றது மிக 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொன்னா, இந்த தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்க போகுது என்றதான் மிகப்பெரிய கேள்வி எங்களுக்கு முன்னாள். இந்த தேர்தல் வந்து ஒரு லெஸ்ஸர் ரிபலிசத்தால் டோமினேட் பண்ணக்கூடிய ஒரு தேர்தலா தான் இருக்க போகுது. ஏன்னு சொன்னா, ட்ரம்ப தெளிவா எதிர்க்கின்றன்னு சொல்லி ஒரு போலரைசேஷன் உங்களுக்கு பார்த்திருப்பீங்க. நீங்க ஒரு போலரைசேஷன் சொன்னா இவ்வளவு தூரத்துக்கு அமெரிக்கா இன்றைக்கு உடைந்து போயிருக்கிறது என்பதை சில நியூஸ்கள் இதுல பார்த்திருப்பீங்க. ஒரு பக்கம் ரேசிஸ்டுகளும், ஒரு பக்கம் தீவிர வலதுசாரிகள் எவ்வளவு தூரத்துக்கு அட்டாக் பண்றார்கள் என்றும், அதே சமயம் எதிர்க்கிறதுக்கு தயங்காத நிலைப்பாடையும் நீங்க பார்த்துருப்பீங்க. பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் நீங்க பேரு தெரிஞ்சிடும். ஆன் பண்ண ஒரு பிட்டி ஒரு மிலிட்டன் இதோட ஆயுதங்களோட ஒரு மார்ச் பண்ணி நாங்க ரெடி ஆயுத போராட்டத்துக்கு வந்து சொல்லி சொன்ன ஒரு பிளாக் ஒரு மார்ச்சையும் பார்த்திருப்பீங்க. அங்க வந்து ஆயுதம் இந்த COVID-19 சீசன்ல வந்து யூரோப்ல வந்து அதிகமா விற்படுற டைம் இந்த அமெரிக்காவில் ஆயுதம் தான் அதிகமா விற்பட்டது. அது ஒரு ஆயுதமயப்படுத்தப்பட்ட நாடு. உலகத்துல வளர்ச்சி அடைந்த நாடுகள் எந்த நாடுமே அதை அந்த அளவுக்கு கம்பேர் பண்ண முடியாது. அப்போ அப்படி இருக்கிற ஒரு நாட்டுல ஒரு உடைந்த ஒரு போலரைசேஷன் சிச்சுவேஷன் தான் இருக்கு. அப்ப அதனால ஒரு ட்ரம்புக்கு ஒரு பக்கம் ஓட்டுரு அவர் கிளியர் கட்டா டிஃபீட்டட் என்று சொல்ல முடியாது. நாங்க சொல்றோம் அவர் தோற்கலாம் என்று சொல்கிறோம். ஆனா இந்த மாதிரியான சோசியல் பேஸ் வந்து அவருக்கு இருக்கு. அது வந்து உடைஞ்சு கொண்டு இருக்குன்னு சொல்கிறோமே தவிர கிளியரான ஒரு டிஃபீட்டட்னு சொல்ல முடியாது. ஆனா அதே சமயம் அந்த ஃபோர்ஸ் சும்மா விட்டுட்டு போக போறதும் கிடையாது. எலெக்ஷனுக்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்றது ஒரு கேள்வி. எலெக்ஷனுக்கு பிறகு என்ன நடக்க போறது என்றதும் நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. மிக முக்கியமாக தமிழர்களுடைய பிரச்சனை சார்ந்தும் அல்லது இந்த தேர்தலினுடைய முடிவுகள் என்பது என்ன வகையாக தாக்கத்தை செலுத்தப் போகின்றது என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கின்றது. நான் குமணனிடம் பெறலாம் என்று நினைக்கின்றேன். முக்கியமாக கனடாவிலிருந்து நீங்கள் இதனை பார்க்கும் பொழுது அங்கிருக்கும் சூழ்நிலை, கனடாவில் இருக்கும் அரசியல் சூழ்நிலை, சமூக சூழ்நிலையும் அமெரிக்காவில் இருக்கும் அரசியல் சமூக சூழ்நிலையிலும் வேறுபட்டு இருப்பது என்ற கருத்தை நீங்கள் முதலில் முன்வைத்திருந்தீர்கள். முக்கியமாக ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்ததற்கு பின்னர் அங்கிருக்கும் சிறுபான்மையின மக்களாக இருக்கட்டும், எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், கருப்பின மக்களாக என பலரும் அவர்கள் ஒடுக்கப்படுவதாகவும் அவர்கள் தாக்கப்படுவதாகவும் போன்ற பிரச்சனைகள் வெளியே வந்து கொண்டே இருந்தன. அதற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், ட்ரம்புக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டங்களும் வெளியிலே
நடந்து கொண்டிருந்தது. அதனுடைய ஒரு எதிர்வினையும் அதன் பின்னர் இந்த பேண்டமிக் நேரத்திலே ஏற்பட்ட சிக்கல்களுமாக சேர்ந்துதான் ஒரு ட்ரம்புக்கு எதிரான அலை உருவாகி இருக்கின்றது, அல்லது இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனை அவர் எவ்வாறு கையாண்டிருப்பதன் பின்னணியில் தான் அவருக்கு ஒரு எதிரான அலை உருவாகி இருக்கின்றது என்ற பார்வையினை ஒரு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய உறுப்பினராக இருக்கும் நீங்கள் அங்கிருக்கும் தமிழ் சமூகங்களுடைய பார்வையிலிருந்து எவ்வாறு நீங்கள் அதனை புரிந்து கொள்கிறீர்கள் குமரன்? ஆமா, இங்க இப்ப பார்த்திருக்கிறீங்க என்றால் ட்ரம்ப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மிஸ்டர் பாம்பேயோ ஒரு முந்த நாளுக்கு முதல் இலங்கையில போய் இருந்தவர், ஸ்ரீலங்கால மீட் பண்றதுக்கு ஸ்ரீலங்கன் டிப்ளமேட்ஸ். ஆனா நீங்க விளங்கி கொள்ளணும் என்னத்துக்காண்டி எங்கட தமிழீழ மக்களை போய் அழிச்ச 11 வருஷத்துக்கு பிறகுதான் இவர் ஒரு சுரேந்திர சில்வாக்கு ஒரு டிராவல் பேன் போட்டு வந்தவர் 2020. 11 வருஷத்துக்கு பிறகு February 14 தான் இப்பதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒரு நல்ல முயற்சி எடுத்து சுரேந்திர சில்வாக்கு ஒரு டிராவல் பேன் போட்டு இருக்கிறார். ஆனா எங்களோட வரலாறு தெரியாம நாங்க கதைக்க முடியாது. இப்ப 2009 தான் தமிழருக்கு எதிராக எல்லாம் நாடுகள் கன நாடுகள் சேர்ந்து பயங்கரவாதி பௌத்த சிங்கள ஆர்மியோட சேர்ந்து தான் தமிழீழ மக்களை தமிழீழ மண்ணில் அழிச்சவாங்க. பின்ன இந்த நாடுகள் எப்படி நாங்கள் அவையில ட்ரஸ்ட் பண்ணலாம்? இப்ப 11 வருஷத்துக்கு பிறகு நீங்க யோசிச்சா ஏன் இப்பதான் இல்ல ட்ரஸ்ட் பண்றீங்களான்னு தான் கேட்கிறோம் நாங்க. யுஎஸ் ஏன் இப்ப மிஸ்டர் பாம்பேயோ அங்க போய் நிக்கிறார்? ஒரு தகவல் நாடுக்கு இந்த ஜியோ பாலிடிக்ஸ் நாங்க விளங்காட்டி எங்களுக்கு அவையோட மோடு தெரியாது. தமிழ் மக்களுக்காண்டி வேல் அந்த பேனை போடல, அவர் ஜெனசைட் செஞ்ச வினம் அதுக்காண்டி அவையில் போடல. இந்த பேனை போட்டிருக்கணும் ஒரு ப்ரெஷர் போடுறதுக்கு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷரை போட்டு இப்ப நீங்க சைனார வேலை செய்வானா அவங்களோட சேர்ந்து வேலை செய்யுங்க தான் யூஎஸ் ஒரு அவன் பேக்ல மைண்ட்ல போட்டு இருக்கணும். எப்படி நாங்க இந்த டிராவல் பேன் ஒரு நெகோசியேஷன் பீஸா ஸ்ரீலங்கனுக்கு ப்ரெஷர் பண்ணி இப்ப சைனார சேர்ந்து நிக்காம உங்களோட சேர்ந்து நிக்கிறதுக்கு அல்லாட்டி நாங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இப்ப சைனா சொல்லிருக்கு என்னெல்லாம் குற்றச்சாட்டம் வந்தால் நாங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். இன்னைக்கு யூஎஸ் போய் நிக்குது. பின்ன இது ஒரு தகவல் ஸ்ரீலங்கா ஒரு பான் இந்த உலக பொலிட்டிக்ஸ் கேம்ல ஒரு சின்ன பான். பின்ன 2 சைட்டும் ஒரு தகவல் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனா நாங்கள் தமிழரை யோசிக்கணும், இந்த நாடோல் எங்களுக்கு என்ன செஞ்சது? எங்களோட அவையில் ஸ்ரீலங்காவுக்கு பின்னால் இருந்துதான் எங்களை இணைய அழைப்பு நடத்திருக்கிறோம். பின்ன இப்ப நாங்கள் அவையிட்ட போய் கேட்கல தமிழருக்கு எப்படி ஒரு நிதிக்கு நாங்க கேட்டா எப்படி நீங்க எடுத்து தரப்பீங்கன்ற இப்ப போய் ஒரு மர்டரர் ஒரு ஃபேமிலி உங்களை மர்டர் பண்ணி போட்டு அவையில ஹெல்ப் பண்ணி ஆக்களை போய் கேட்கிற மாதிரி தான் நீங்க இப்ப நாங்க போய் கேட்கிற மாதிரி. பின்ன நாங்க தமிழ் ஆக்கள் நாங்க போய் வடிவா யோசிக்கோம் என்ன ஸ்டெப்ஸ் நாங்க எடுக்க போறோம் எங்கட முடிவுக்கு. இப்ப ட்ரம்ப் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்தாலும் சரி மற்ற ரிபப்ளிகன் பார்ட்டி வந்தாலும் சரி எங்களுக்கு என்ன நாங்கள் வடிவா யோசிச்சுதான் நாங்கள் அடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அது 3 பேருக்குமான கேள்வியை நான் வைக்கிறேன். குமணனிடந்தே அந்த கேள்விக்கான விடையை நான் முதல்ல எதிர்பார்க்கிறேன். தமிழர்கள் அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் தமிழர்களுடைய பிரச்சனைகள் அல்ல தமிழர்கள் உடைய நீதி வேண்டிய பயணத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், அல்லது அதனை அவர்கள் நீங்க சொன்னபடி அதை அவர்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? குமணன், நான் உங்களிடம் தான் இந்த கேள்விக்கான பதிலை உங்களிடம் இருந்து பெறலாம் நினைக்கிறேன். எங்களோட இன அழைப்புக்கு ஒரு உண்மையா எங்களுக்கு ஒரு நீதி தேவை. அதுக்கு யாரு எங்களுக்கு தமிழாக்களுக்கு ஐக்கிய நாட்டுல சேர்ந்து எங்களுக்கு பின்னால நின்று ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்து இதோட இன அழைப்பு நடத்திருக்கீங்க. யாருக்கு அதுக்கு ஒரு கொஸ்டினபிளா இருக்கணும். அந்த ஜஸ்டிஸ் எங்களுக்கு தேவை. அந்த ஆக்களுக்கு தான் நாங்கள் பின்னால நின்று ஓட் காஸ்ட் பண்ணி அவைகளுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்ப ட்ரம்ப்ண்டா ட்ரம்ப்புக்கு நாங்க சப்போர்ட் பண்ணணும், பைடன் அதுக்கு அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணும். நிச்சயமா நான் விக்னேஸ்வரனிடம் இருந்து அடுத்த கேள்விக்கு இது தொடர்பான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அதாவது இந்த தேர்தலின் முடிவுகள் என்பது அமெரிக்காவில் பல அமைப்புகள் தமிழர் சார்பாக இயங்குகின்றவர்கள் இருக்கின்றார்கள், பல்வேறுபட்ட விடயங்களில் ஈடுபடுகின்றார்கள். அது ஒபாமா காலத்திலிருந்து தமிழ் ஃபோ ஒபாமாக இருக்கலாம், தமிழ் ஃபோ கிளின்டன் என்று ஹிலாரிக்கான அமைப்புகளாக இருக்கலாம், பல்வேறு தரப்பட்ட அமைப்புகள் இருந்திருக்கின்றது. என்ன மாதிரியான அரசியல் நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்க வேண்டும்? இந்த தேர்தலினுடைய முடிவுகள் என்பது அது என்ன மாதிரியான தாக்கத்தை அதில் ஏற்படுத்தும் நீங்க பார்க்குறீங்க?
முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நான் இதுல தொடங்குறது தம்பி சேனன் விட்டதுல இருந்து நான் தொடங்குறேன். இப்ப எல்லா நாடுகளுமே தங்களுடைய நலன்களைத்தான் கருத்தில் கொள்ளும். அது ஈழமாக இருந்தாலும் சரி, இலங்கையாக இருந்தாலும் சரி, யூரோப்பியன் கண்ட்ரீஸாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, கனடாவாக இருந்தாலும் சரி, தங்களுடைய தேசிய நலனை முன்னிறுத்தித்தான் அவர்கள் எந்த நடவடிக்கையிலும் இறங்குவார்கள். உலக நாடுகளிலே, பல நாடுகளிலே, குறிப்பாக அந்தந்த நாடுகளிலே புலம்பெயர்ந்து வாழ்கிறவர்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, அன்டை அமெரிக்கன் ஃபீலிங் அண்ட் அன்டை ட்ரம்ப் ஃபீலிங் சென்டிமெண்ட். அன்டை ட்ரம்ப் ஃபீலிங் இருப்பதற்கு அதை நாங்கள் நியாயப்படுத்தலாம். ஏனென்றால் அவருடைய பேச்சுக்கள் இமிகிரன்ஸுக்கு எதிரானது, அவருடைய பேச்சுக்கள் மற்ற இனங்களுக்கு எதிரானது, இனங்களுக்கிடையே பிரிவினை ஏற்படுத்துவது. ஆனால் அன்டை அமெரிக்கன் ஃபீலிங் ஒரு பக்கம் தூக்கி வைத்து விட வேண்டும். தம்பி சேனன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, அவர் அந்த விஷயத்தை வர்ணிக்கிற போது ஒரு ட்ரமேட்டிக், நாளைக்கு அமெரிக்காவிலே இருந்து வானத்திலிருந்து விழுந்து உடைஞ்சு விழுந்து அமெரிக்கா நாளை களைஞ்சிட்டு சண்டை பிடிக்க போறாங்க, ஆயுதம். அது அமெரிக்காவில் நடக்க போற விஷயம். அமெரிக்காவில் 6வது ஆயுதம் தூக்கி போராடுவது என்ற விஷயம் அமெரிக்காவில் நடக்க போவதில்லை. அது நடந்ததும் இல்லை, இனி நடக்க போவதும் இல்லை. அது உண்மை. அது உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவுடைய நெட்வொர்க் அப்படி என்று தெரியும். அவங்க சங்க வெளிநாடுகளை சண்டையை கொண்டு வருவாங்களே தவிர இந்திய சண்டையை கொண்டு வர மாட்டாங்க. ஓகே, அது அந்த விஷயத்துல எல்லா தலைவர்களும் ஒன்று. மற்றது அமெரிக்காவினுடைய டெமோக்ரஸி வாக்கு மேலாம் தங்கி இருக்குது. யார் மெஜாரிட்டியா வாரியினமோ அவைக்கு ஆதரவு இருக்கோ அவைக்கெல்லாம் வெல்லுவார்கள். இந்த நாட்டில் நேஷனலிசம் என்றது மெயின். இதுல இருந்தே நீங்க கேட்ட கேள்விக்கு வாரம். அமெரிக்கா தன்னுடைய தேசிய நலனைத்தான் கருத்தில் எடுக்கும். நாங்கள் எல்லாம் அந்த நேரம் டமில்ஸ் ஃபார் கிளின்டன், டமில்ஸ் ஃபார் ஒபாமா என்ற மாதிரி இந்த வருஷமும் பலர் சேர்ந்து நானும் அதில் ஈடுபட்டிருக்கிறேன். டமில்ஸ் ஃபார் கமலா ஹாரிஸ் என்று சொல்லி ஒரு அமைப்பை தொடங்கி அவர்களுக்கான நிதி சேகரித்தெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு ஆதரவெல்லாம் தெரிவித்திருக்கிறோம். காரணம் என்னென்றால், எதிர்காலத்தில் நாங்கள் அவரோடு போய் பேசுவதற்கு ஒரு வாயிலை அது திறந்து விட்டிருக்கிறது. நாளைக்கு நாங்கள் அவர்கள் பேசுவதற்கு ஒரு அடிப்படை, ஒரு அத்திவாரம் இருக்கிறது. அந்த அத்திவாரத்தை போடுவதற்காக நாங்கள் ஆதரவளித்திருக்கிறோம். இதுவும் கூட பாருங்கள், நாங்கள் பாலிசி ரீதியாக அல்ல. அந்த முறை டொனால்ட் ட்ரம்புக்கு சப்போர்ட் பண்ணினவர்களாக இருக்கலாம், ஜோ பைடனுக்கு சப்போர்ட் பண்ணியவர்களாக இருக்கலாம், எல்லோரும் சேர்ந்துதான் இது செய்தார்கள். அப்போ நாங்கள் தமிழர்கள் என்கிற போது நாங்கள் எங்களுடைய நலனை கருதி நாங்கள் செயற்பாட்டில் இறங்குகிறோம், மற்ற அரசியல் கொள்கையை விட்டுவிட்டு. அதே மாதிரி தான் அமெரிக்காவும் தன்னுடைய அரசியல் நலம் கருதி, தன்னுடைய தேசிய நலம் கருதித்தான் செயற்பாட்டில் ஈடுபடும். சரி, நான் முடிக்கின்ற நேரமும் இருக்கின்றபடியால் மிக விரிவாக சொல்லுங்க. ஓகே, இன்றைக்கு இலங்கையில் நீங்க பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால், இலங்கை ஒங்கி இப்ப தெற்காசிய நாடுகளிலே ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. நான் கிட்டடியில கூட ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். அங்க இருக்கிற சப்ளை செயின், இந்த உலகத்தின் சப்ளை செயின் சைனாவாக இருந்தது. சைனா இன்றைக்கு வல்லரசாக வருவதற்கும், பொருளாதாரத்தில் மற்ற நாடுகளை, அமெரிக்கா உட்பட மற்ற நாடுகளை பின்தள்ளி தான் முன்னுக்கு வருவதற்கும் செய்கின்ற முயற்சிகள் அமெரிக்காவை மிகவும் கோபத்துக்கு ஆளாக்கி இருக்கு. அந்த காரணத்தால் தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவோடு சேர்ந்த ஒரு அணுகுமுறையையும், நோர்த் கொரியாவை கூட ஓரளவுக்கு அணைத்து கொண்டு போற ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி சைனாவுக்கு எதிராகத்தான் அவர் முற்றுமுழுதான தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். நடவடிக்கைகளும் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த முறை கூட பல ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியில் இருந்த எல்லோரையும் கேட்டபோது, டொனால்ட் ட்ரம்ப் உட்பட அவருடைய உப ஜனாதிபதி வேட்பாளர் மைக் பென்ஸ் உட்பட எல்லாரையும் கேட்டது, உங்களுடைய தேசிய எதிரியாக நீங்கள் கருது யார்? சைனா. இப்ப அந்த தெற்காசிய நாடுகளில் இருக்கிற பெரிய பிரச்சனை இலங்கையில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ்மெண்ட். இலங்கை ஒரு முக்கியமான நிலையிலே அந்த நாட்டிலே இருக்கு, முக்கியமான இடத்திலே அந்த பூகோளத்திலே இருக்கிறது. இலங்கையில் சைனா ஒரு பெரும் ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில்
இந்தியா, அமெரிக்கா உட்பட்ட ஐரோப்பிய நாடுகள், தம்பி சேனனுடைய நாடு எல்லாமே சேர்ந்து சைனாவுக்கு எதிரான ஒரு மறைமுக போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த காரணத்தாலே தான் அவர்கள் இலங்கைக்கு ஆதரவாக இருப்பதாக காட்டிக்கொள்கிறார்கள், ஆதரிப்பதாக முயற்சிக்கிறார்கள். நீங்க அண்மையிலே நீங்கள் புலிகளுக்கான தடைகளை ஒரு ஒரு தீர்ப்பாயம், அது ஒரு சட்டப்புறம் ரீதியான ஒரு நீதிமன்றம் கிடையாது. அது இங்க அமெரிக்காவில் சொல்லுவார்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வருகிற ஒன்று அல்ல, அது ஒரு அரசியல் நடவடிக்கையின் முன்னெடுப்பு. அந்த 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 தீர்ப்பாயம் என்ன சொல்லி இருக்கிறது என்றால் அரசாங்கத்திற்கு பரிந்துரைத்திருக்கிறது, அரசாங்கத்தை கேட்டிருக்கிறது. அது கூட இப்ப அந்த தீர்ப்பின் முடிவுக்கு வரவில்லை, அப்பீல் பீரியட் போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் முடிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கின்றபடியினால் நான் உங்களுக்கு குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். நான் இதிலிருந்து சேனனிடம் இறுதிக்கட்ட கருத்தை எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சியை முடிக்க வேண்டியிருக்கின்றது. மிக விரைவாக சேனன், நீங்கள் உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்தாக உங்களுடைய கருத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில விரிவாக பேசலாம் நினைக்கிறேன் விக்னேஸ்வரன் அவர்களே. சுருக்கமாக, அதாவது இப்ப இந்த சூழ்நிலையில் சைனாவுக்கு எதிரான ஒரு முறை தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற காரணத்தால் சைனாவை பயமுறுத்துவதற்காக இலங்கைக்கு உதவி செய்வதைப் போல அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் தங்களுடைய முயற்சியில் இறங்கி இருக்கிறது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அரசியலில் யாரும் எதிரியாகலாம், யாரும் நண்பராகலாம். சரி, இந்த புவிசார் அரசியல் தொடர்பான விவாதங்கள் பலவற்றில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீர்கள். இது தொடர்பாக உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்தாக இவர்களுடைய விக்னேஸ்வரனுடைய பதிலுக்கு என்னவாக இருக்கின்றது? தவறா புரிந்து கொண்டுட்டார். நான் சொன்னது எலிமெண்ட் ஆஃப் சிவில் வார் எக்ஸிஸ்ட், அதாவது போலரைசேஷன். அங்க ஆயுத போராட்டம் நடக்க போது நான் சொல்லல, அமெரிக்கா ஆயுதம் மயப்பட்ட நாடுன்னு சொன்னாங்க. அங்க ஏராளமான ஆயுதங்கள் எல்லா பல பேர் கைகள் இருக்கு. சொல்ற விஷயத்த நீங்க மெசின்டர் பண்றது தவறு சொன்னாங்க. அந்த அர்த்தத்தில் அங்க ஆயுத போராட்டம் இப்போதைக்கு வரப்போறது கிடையாது. இந்த மாதிரி நாடுகளில் அந்த அளவுக்கு சொல்லவில்லை. ஆனால் அங்க ஆயுதம் மயப்பட்ட அங்கு பெருவேறு விதமான போராட்டங்கள். அங்க எலிமெண்ட் ஆஃப் சிவில் வார் இருக்கு, போலரைஸ்ட் சிச்சுவேஷன் ஷார்ப்பா இருக்கு. மற்றது நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்ப அவைலபிள், நீங்க அதை பாருங்க. நான் சொல்றதுல விஷயத்துல நூரியால் ரூபினி என்று வெரி வெல் நோன் எக்கனாமிஸ்ட் இருக்கிறார். அவர் இதை பத்தி எழுதியிருக்கிறார், நிறைய பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கு, அதுகளை பாருங்க. சோ அது ஒன்று. மற்றது இப்ப இந்த பூகோளம் சார்ந்த பிரச்சனையில உண்டு. அடுத்தது நாங்க எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ரெண்டு தான் இப்ப முக்கியமா தமிழ் மக்கள் சார்ந்த பிரச்சனை. இப்ப நீங்க ஒரு நான் இன்டர்வென்ஷன் பாலிசி என்று கிளியரா கட்டா சொல்லாட்டியும் ட்ரம்பை பொறுத்தளவுல பல்வேறு இடங்கள்ல தலையிட்ட தயங்குற ஒரு சிச்சுவேஷன் இருந்தது ட்ரம்ப் காலகட்டம். ஒபாமா காலத்துல அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியும், பசிபிக் டர்ன் என்ற ஒரு பாலிசி தான் ஒபாமா காலத்துல வச்சிருந்தார்கள். 70% மேற்பட்ட நோபல் ஃபோர்ஸ் பசிபிக் ஏரியாவுக்கு மூவ் பண்ணுது. 2021ல லார்ஜஸ்ட் மார்க்கெட், அப்ப நம்பர் மட்டும் கிடையாது, ஆல்சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பையிங் பவர், வாங்கும் சக்தி உட்பட பல்வேறு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இன்றைக்கு பசிபிக் ரீஜனுக்கு வரப்போகுது ஒன்று. ரெண்டாவது ரூட், அதாவது உங்களுக்கு தெரியும் அந்த பெல்ட் அண்ட் ரோட் ப்ராஜெக்ட், அது சொல்லி அந்த பேர்ல் ஆஃப் சைனீஸ் ப்ராஜெக்ட். இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்றது வெஸ்டுக்கு, இப்ப விக்னேஸ்வரன் சொன்ன மாதிரி வெஸ்டுக்கு ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் ட்ரிங்கோ அந்த பிரச்சனையா இல்ல, இது இன்னொரு விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் தெற்காசியாவில். இதற்கான காம்படிஷன் பைடன் வந்த பிறகு குறையுமா என்று கேட்டீங்கன்னா நோ, அதிகரிக்கிறதுக்கான சான்ஸ் தான் இருக்கு. ஆக்சுவலி இது சில ஒரு கான்ட்ரடிக்ஷனா இருக்கலாம் சிலருக்கு கேட்கும் பொழுது. ஆனா ஆக்சுவலி அந்த ஒரு பைடனுடைய ஃபாரின் பாலிசின்றது ரொம்ப டேஞ்சரான பாலிசிஸ் இருக்கு நிறைய. அப்ப அதுல ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன் தான் ஏசியா பசிபிக் ரீஜன்ல இன்றைக்கு உருவாகி இருக்கு. அந்த அடிப்படையில் இதுல இந்த இடத்துல இலங்கைக்குள்ள ஒரு ஷார்ப்பான கம்பீட்டிங் பொசிஷன்ல இருக்கிற நாடுகள் இந்தியா, வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சைனீஸ் இன்ட்ரெஸ்ட். இதுல முக்கியமா இந்தியன் இன்ட்ரெஸ்ட் தாண்டி போறது. மைக் பாம்பியோ அங்க நிக்கிறாருன்னு சொன்னால் இஸ் தேர் வித் இந்தியன் கவர்மெண்ட். தட்ஸ் தி கீ பாயிண்ட். அப்ப அந்த ஒரு ஆஸ்பெக்ட வச்சு அதை தாண்டி இலங்கை போக முடியாது என்ற ஒரு லோக்கல வர்றதுதான் இன்றைக்கு தேவையா இருக்கு. சைனீஸ் கவர்மெண்ட் அதை ஒப்போஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு நீங்க பாத்துருப்பீங்க. சைனீஸ் இலங்கை புலி பண்ண வேண்டாம் என்று சொல்லி தாங்கள் அதுக்கான ஆக்ஷன் எடுக்க மாதிரி வெரைட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் சைனீஸ் கவர்மெண்ட் வெளியிட்டு இருக்குது பொம்பி வாங்கி நிக்கிற தருணத்தில். இப்படி இருக்கிற இடத்தில் சில கிரம்ஸ் அவர்கள் தமிழர்கள் நோக்கி எறியலாம். தமிழர்கள் நீங்க ஹியூமன் ரைட்ஸ் பிரச்சனையை கையில் எடுக்கலாம், இப்ப டீசல் அவருக்கு இது பேன் பண்ணலாம். அப்படியான சில டோக்கன் சம்பந்தம், டோக்கனிசம் இருக்குமே தவிர
ரியாலிட்டியா ஒரு சேஞ்ச் நடக்க போறது கிடையாது. தட்ஸ் நாட் கோயிங் டு பி ஹேப்பன். தெளிவா நாங்க 2009ல எப்படி நாங்க சொன்னோமோ 10 வருஷம் ஆயிருச்சு, அதேதான் இப்பயும் இருக்கிற கதை. இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு இதேதான். சரி, நான் தொடர்ந்து இதை பற்றி நாங்கள் விரிவாக பேசலாம் நினைக்கிற நேரமும் தற்போது காணாமல் இருக்கின்ற சூழலால் நீர் நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வர வேண்டியிருக்கின்றது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தொழில்நுட்ப குழுவுடன் நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மூவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை நேரலையில் பார்த்து கொண்டிருந்த நேர்களுக்கு தொடர்பான மேலதிக விவரங்களுடன் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.